தூங்க போற டைம்ல காஃபி குடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்க தான்ப்பா. அது என்னமா பண்றது, உங்க அம்மா எனக்கு அப்படி பழக்கி விட்டுட்டா. அவ போனதுக்கு அப்புறமும் எனக்கு இன்னும் இந்த பழக்கம் போகல. சரி விடுமா, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனீங்க, என்னமாச்சு? உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? நீ முறையா இப்பதான் எம்டியா ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்க, எப்படிமா இருந்தது? உனக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்ததா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஒரே ஒரு குறை தான். என்னம்மா என்ன சொல்ற? குறையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் மாப்பிள்ள அப்படிலாம் எந்த குறையும் உனக்கு வைக்கவே மாட்டாரு. அவர் அது உனக்கு குறை வைக்கிறதாவது, அதெல்லாம் குறைய வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்னமா பேசுற? எனக்கு குறை இருக்குன்னு தான் சொன்னேன். அது அவராலன்னு சொல்லலையே. அவரால ஒன்றும் எனக்கு குறைலாம் இல்ல, உங்களாலதான். நீங்க மட்டும்தான் வரல தெரியுமா? எல்லாரும் வந்தாங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க தெரியுமா? ஷாம் உண்மையிலே எனக்கு தெரியாம எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காருப்பா. நான் இதை நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? ஆஃபீஸ்க்கு போனதுல இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ்ப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா என்ன, நீங்க மட்டும்தான் வரல. நீங்க வந்திருக்கலாம்லப்பா. அது சொல்றியாமா? நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சு பயந்துட்டேன். அதுவாமா, நான் 4 நாளைக்கு முன்னாடியே லாயர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு நான் லாயரை பார்க்க போகலான்னுட்டு. இது தெரியாம மாப்பிள்ள இன்னைக்கு உனக்கு எம்டி போஸ்டிங் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. இதுவா அதுவான்னு பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே முக்கியம் தான் பட்டுது. சரி, உன்னை பார்த்துக்கதான் என் மாப்பிள்ள இருக்காருல, அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதான் உன்னை அவர் பார்த்துக்க போறாருன்னு தான் நான் இன்னைக்கு லாயரை பார்க்க போயிட்டோமா. அப்ப நீங்க இன்னைக்கு லாயரை பார்க்க போனீங்களா? என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு லாயரை பார்க்க போனீங்க? என்னம்மா என்ன விஷயம்னு கேக்குறேன், மறந்துட்டியா? இன்னும் நம்ம சொத்து எதுவும் நம்ம கைக்கு வரல. அது வரணும்ல, அது எல்லாம் அந்த ராட்சசி கிட்ட இருக்கு. அந்த ராட்சசி இன்னமும் என்னோட நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை ஒரு தலையா மாக்கணும் நானு. அவ என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்பவும் அவ திருந்தாம உன்னை கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்கான். அவளெல்லாம் நான் சும்மா விடவே கூடாது. அவகிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பிடுங்கி அவளை நடுத்தரில் விட்டு பைத்தியக்காரி மாதிரி நான் அலைய விடணும். அவ பைத்தியக்காரி மாதிரி அலையிறதை என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது நடக்காமலாம் என் கண்ணு மூடாது. அப்பா, நீங்களே சொல்றீங்க அவங்க ராட்சசின்னுட்டு. இதெல்லாம் நீங்க தனியா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்பா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. உங்களுக்குலாம் மறுபடியும் எதுவும் ஆகக்கூடாதுப்பா. இல்லம்மா, இப்படி ராட்சசியை நான் கொண்டு வந்ததுக்கு எனக்கு நிறைய தண்டனை கிடைக்கணும். இப்ப கிடைச்ச தண்டனை ஒண்ணுமே கிடையாது. எத்தனை வருஷம் அவன் உன்னை குடும்பப்படுத்திருக்கான். இது தெரியாம நான் என் போக்குக்கு இருந்துட்டேன்ல. இனிமேலும் நான் சும்மா விடுவேனா அவளை? விட மாட்டேன், விடவும் கூடாது. அவளை நான் என்னென்ன பண்ணணும்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ என்னென்ன பண்ண முடியும்? அவளாலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. என் கூட என் மாப்பிள்ள இருக்கான், அதனால அவளாலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் நீங்க தனியா பண்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குப்பா. உங்களுக்கு மறுபடியும் எதனா என்னால தாங்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு இப்போதைக்கு துணையா இருக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்களும் இல்லைன்னா என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கப்பா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா இல்லைனாலும் அப்பா எடுத்த நேரத்துக்கு தான் என் தங்கமான மாப்பிள்ளையும் உன்கிட்ட கொடுத்துருக்கேனே. அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருமா. நான் பார்த்துட்டேன், என் மாப்பிள்ள உன்னை எப்படி பார்த்துக்கிறாருன்னு நான் நல்லாவே பார்த்துட்டேன். இதோ கல்யாணமே இன்னும் ஆகல, அதுக்குள்ள உன்னை அவரோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எம்டியா போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் சொத்துல பாதி உன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. உன் பேர்ல சும்மான ஒரு திருட்டுப்படி சொன்னதுக்கு அவரால் தாங்க முடியாம உனக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது அவர் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாருமா. என் இடத்த அவர் கண்டிப்பா நிரப்புவாருமா, நீ கவலைப்படாது. ஆமாப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. எனக்கு ஷாம் கிடைச்சதுக்கு நான் உண்மையவே நான் கொடுத்து வச்சுவேன்தாப்பா. என்னால் ஷாமுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னால் அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. என்னால் அவருக்கு என்னென்ன சந்தோஷம் தர முடியுமோ அது எல்லாமே கொடுக்கணும். என்னை நம்பி எனக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு. நான் இதை நல்லபடியாக பண்ணணும்ப்பா. அவர் பேரை நான் காப்பாற்றணும்ப்பா. ஆமாம்மா யமுனா, நம்ம இவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். சம்பந்திங்க கூட உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. அவங்க நினைச்சா இப்படி ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா சம்பந்திங்க ஆகட்டும் உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம ஏன் மருமகன்னு உன் மாமியாரும் சரி உன் மாமனாரும் சரி உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்காம உனக்கு இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்கள்லாம் எப்படிமா கிடைப்பாங்க? உனக்கு கிடைச்சிருக்காங்கன்னா நீ உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சுவதாமா. நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க. அதான் உள்ள வரலாமா? அதான் மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள என்ன உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்க. இல்ல அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எங்களுக்கு பாராட்டு மேல சுட்டிட்டு இருந்தீங்களே, அதான் இடையில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா எப்படி, அதான் கேட்டுட்டு உள்ள வரலாமேன்னு. என்ன மாமா, இல்ல என்ன நடக்குறீங்க? என்ன மாப்பிள்ள, நாங்க உண்மையதானே சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதானே. எங்க மாப்பிள்ளை ஆகட்டும் எங்க சம்பந்தி ஆகட்டும் என் பொண்ணு இந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கன்னு போது நாங்க கண்டிப்பா அவங்கள பத்தி பாராட்டி தானே ஆகணும். பாராட்டுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏய் நீ என்ன ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? என்னடி? இல்ல சும்மாதான். காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்து கட்டுமா? ஆமா காஃபி குடிக்கணும் தான். கிச்சனுக்கு வா, 2 பேரும் சேர்ந்து குடிப்போம்.
சரிம்மா, நீ அந்த காஃபி எங்க கொடுத்துட்டு மாப்பிளைய கூட்டிட்டு போயிட்டு கிச்சன்ல வச்சு காஃபி போட்டு கொடு. அவர் அப்படியே குடிக்கட்டும். அவர் ஏதோ சூடா குடிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அங்கேயே வச்சு குடிமா. நீ இதை என்ன கொடுத்துட்டு போமா. மாமா இல்ல இல்ல, நான் சும்மா அவகிட்ட சும்மா தான் சொன்னேன். ஆமா, நீங்க ஏன் மாமா வரல? நான் அதை கேட்க தான் வந்தேன். நீங்க காலையிலாவது வருவீங்கன்னு நினைச்சேன், வரல. சரி, ஆஃப்டர்நூன் மேலேயாவது வருவீங்கன்னு பார்த்தா அப்பவும் வரல. ஏன் மாமா, இன்னைக்கு வந்துருக்கலாம்ல நீங்க? இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு லாயர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு, அதான் அதை பார்க்க போயிட்டேன். என் பொண்ணை பார்த்துக்கிட்டா நீங்க இருக்கீங்களே, நீங்களே பார்த்துப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட என் பொண்ணை படிச்சுட்டு நான் லாயரை பார்க்க போயிட்டேன். லாயரா? எதுக்கு மாமா? என்ன மாப்பிள்ள, நீங்களும் இப்படி கேட்டா எப்படி? இப்பதான் என் பொண்ணுக்கு விளக்கத்தை கொடுத்தேன், இப்ப நீங்களும் அதே கேட்கறீங்க. என்ன எல்லாம் மறந்துட்டீங்களா? அவன் அந்த ராட்சஸ் கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் வாங்கணும்ல, அதை வாங்கி என் பொண்ணுகிட்ட நான் கொடுக்கணும். என் பொண்ணு எல்லாத்தையும் இனி நல்லபடியா அனுபவிக்கணும். இனி என் பொண்ணுக்கு எந்த கஷ்டகாலமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் மாப்பிள்ள நான் லாயரை பார்க்க போயிருந்தேன். மாமா, இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நீங்க? இதுக்கு நீங்க தனியா அலையணுமா? இங்க பாருங்க மாமா, எங்கேயும் நீங்க தனியாலாம் போகாதீங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு நாள் போக போக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்போ எவனாவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்களோ அப்போவே அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த மாதிரி விஷயத்துல தனியா செயல்படாதீங்க மாமா. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு தடவை நீங்க லாயரை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எங்கேயும் தனியா மட்டும் போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லா சொல்லு. நானும் இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், தனியா போகாதீங்கப்பான்னு. அது சொன்னதுக்கு தான் நான் இல்லைன்னா என்னம்மா உனக்கு மாப்பிள்ள இருக்காருல்ல அப்படின்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் மாமா, ஏற்கனவே அவ வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா, இப்ப நீங்களும் இப்படி பேசினா எப்படி மாமா? இங்க பாருங்க மாமா, என்னதான் நான் அவ கூட இருந்தாலும் அவளுக்கு நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் மாமா நினைப்பான். நீங்க இருக்க மாதிரி வருமா சொல்லுங்க? என்னதான் நான் அவளை பார்த்துக்கிட்டாலும் சரி, எவ்வளவுதான் நான் அவகிட்ட பேசி பாசமா இருந்தாலும் சரி, நீங்க கொடுத்த பாசத்துக்கு முன்னாடி நான் கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை மாமா. என்ன மாப்பிள்ள, அவதான் சின்ன பிள்ளை மாதிரி பேசுறானா, நீங்களும் அவளுக்கு ஈடா பேசிக்கிட்டு அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் எதுவும் ஆகாது. அந்த ராட்சசி என் மேல கை கூட வைக்க முடியாது. என் பின்னாடி இருக்கிறது நீங்க. அப்படி இருக்கும்போது அவளால என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த தைரியத்துல தான் நான் எல்லா இடத்துக்கும் தனியா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம், என்ன கவலை சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. என் பொண்ணையும் சரி என்னையும் சரி நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க மாப்பிள்ள. சரிம்மா யமுனா, நீ போ, மாப்பிள்ளை காஃபி போட்டு கொடு. போங்க மாப்பிள்ள, நீங்க போங்க. மாமா, இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. இனி எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, சரிங்களா? ஒண்ணு நானோ இல்ல விக்கியோ யாராவது ஒருத்தவங்க கூட அனுப்பி விடுறேன். சரிங்க மாமா. ஏய் மாமா, மாத்திரை போட்டாரா? இன்னும் இல்ல, அதுக்கு தான் காஃபி கேட்டாங்க. காஃபி எடுத்துட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அது ஆறியே போச்சு. இவ்வளவு நேரம் அப்பாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல யமுனா, கொடு. அந்த காஃபி ஆறுனாலும் பரவாயில்ல, அது கொடு. அதை நான் குடிச்சிட்டு மாத்திரை போட்டு படுக்கிறேன். கொடுமா. சரி, மாமா கிட்ட காஃபி கொடுத்துட்டு வா, நான் உங்ககிட்ட பேசணும். கொடுத்துட்டு வா. சரி, நானும் உங்ககிட்ட பேசணும், இரு வரேன். அப்பா, நீங்க காஃபியை குடிச்சு டேப்லெட் போட்டு படுங்கப்பா, நான் இவரை அனுப்பி விட்டுட்டு வரேன். போமா போ, மாப்பிள்ளை பாரு. நான் இதை குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு நான் படுக்கிறேன். நீ கதவு மட்டும் கொஞ்சம் சாத்திட்டு போ. சரிங்கப்பா. என்ன பண்றாங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ கால் பண்ணி சொன்னேன், வர வேண்டியது தானே. நான் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஷாம் வேணுங்கிறதுக்காக யார் யார்கிட்டயும் நான் இப்படி நின்றுட்டு இருக்க வேண்டியதுன்னு தெரியல. ஷைலு, வாங்க ஆண்டி. எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளவு நேரம்? நான் எப்போ உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், உடனே வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சாரி ஷைலு, வர வழியில ஒரே டிராஃபிக்கா இருந்தது, அதனால என்னால உடனே வர முடியல. சரி, இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொல்றேன்னா என்ன, எதனா முக்கியமான விஷயமா என்ன? என்ன ஆண்டி இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க? முக்கியமான விஷயமாவா? முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, இது நம்ம தலையே போற விஷயம். என்ன ஷைலு, என்னமா பேசுற? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ஆண்டி, என்ன நடந்தது தெரியுமா? நான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆண்டி. நான் இதெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னாடி நான் தான் பெரிய காரணமா இருந்திருக்கேன். என் முட்டாள்தனம் தான் பெரிய காரணமா இருந்திருக்கு. இது எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல ஆண்டி. ஆண்டி, இப்ப நான் உங்க ஹெல்ப் கேட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். ஐயோ, நீ என்ன சொல்ற? எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெளிவா சொல்லு. அப்படி என்ன நடந்தது? நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? என்ன அந்த ஷாமு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டானா என்ன? அதனால நீ இவ்வளவு டென்ஷனா இருக்கே என்ன? ஐயோ ஆண்டி, அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஷாம் அந்த மாதிரி சொன்னா அது ஆச்சரியப்படக்கூடியதே இல்லை. ஆனா இது அது கிடையாது, அதை விட பெரிய விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நிச்சயமா எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல ஆண்டி. ஷைலு, இப்ப நீ விஷயத்த சொல்லு. அப்படி என்னதான் நடந்ததுன்னு எனக்கு சொல்லு, இல்லைன்னா ஏன் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லு, அப்படி என்ன நடந்தது? சொல்றேன் ஆண்டி. நான் சொன்னதுக்கு அப்புறமும் உங்க மண்டை வெடிக்க தான் போகுது. என்ன நடந்தது தெரியுமா? ஷாம் அந்த யமுனாவை அவனோட ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ்க்கு அந்த யமுனாவை எம்டியா ப்ரொமோட் பண்ணிருக்கான். என்னது, எம்டியாவா? அதுவும் அந்த ஒன்றும் இல்லாத நாய் எம்டியா? என்ன என்ன நடக்குதுங்க? ஷைலு,
நீ சொல்றது உண்மையா? அந்த ஷாம் யமுனாவை எம்டியா வாக்கியிருக்கான்? என்ன ஷைலு சொல்ற? இது நீ பார்த்துட்டு சும்மாவா இருக்க? நான் எப்படி ஆண்டி சும்மா இருப்பேன்? நான் கேட்டேன், கேள்வி மேல கேள்வி நிறைய கேள்வி கேட்டேன். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த யமுனா புத்திசாலித்தனமா பதில சொல்லி என்னையே திசை திருப்பி விட்டுட்டா ஆண்டி. ஆண்டி இது கூட பரவாயில்ல, இன்னொரு விஷயம் நடந்தது தெரியுமா? இதுவே எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயமா ஷைலு? அதாவது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குமா, இல்ல அதுவும் இப்படிதான் இருக்குமா? ஆண்டி இது கூட பரவாயில்ல, ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நெஞ்சு வலி இல்ல. நீங்க போய் சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது போய் சேர்ந்தா கூடமா? இவளே நம்மள அனுப்பி வச்சிடா போல இருக்கே. என்னன்னு கேட்போம். ஆமா அது என்னமா விஷயம்? அதுதான் இருக்கிறதுல பெரிய விஷயம் ஆண்டி. என்ன தெரியுமா? ஷாம் ஷாம் அவனோட சொத்து எல்லாத்தையுமே அதுல பாதிய இந்த யமுனா பேர்ல எழுதிட்டான் ஆண்டி. என்ன சொத்த பாதிய இவ பேர்லையா? ஒன்னும் இல்லாத நாய்க்கு எம்டி போஸ்டிங், பாதியில சொத்து. இதெல்லாம் கேட்கும்போது என் வயிறு எரியுது. அவ எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்காளே. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஷைலு. இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க? என்னால பொறுக்க முடியலையே. இதே ஆதங்கத்துல தான் ஆண்டி நானும் இருக்கேன். அதனால உங்களுக்கு உடனே போன் போட்டு உடனே வாங்க நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன். ஆண்டி இப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த யமுனாவை அந்த ஆஃபீஸ்ல நான் விரட்டி அடிக்கணும். அந்த ஆஃபீஸ்ல ஏன் கொடி தான் ஆண்டி பறந்துட்டு இருந்தது. இப்ப அவ வந்துட்டா. அவ மட்டும் என்ன தூக்கி போட்டுட்டா. என்னால சத்தியமா இந்த அவமானத்தை தாங்க முடியாது ஆண்டி. அவளை நான் இந்த ஆஃபீஸ்ல இருக்க வைக்க கூடாது. அவளை எப்படியாவது அங்கிருந்து விரட்டி அடிக்கணும். அது மட்டும் இல்ல, என் ஷாமோட சொத்து மொத்தமும் எனக்கு தான். அது எப்படி அவளுக்கு போகணும்? என் ஷாமை எனக்கு தானும் போது அவனோட சொத்து எனக்கு தானே. அது எப்படி அவளுக்கு போகும்? ரைட், நான் சொத்துக்கு ஆசைப்படல, ஆனா என் ஷாமுக்கு ஆசைப்படுறேன். என் ஷாம் எனக்கு தான். அவ எல்லா சொத்தையும் கூட அவளை எடுத்துக்கிட்டோம். ஆனா எனக்கு என் ஷாம் வேணும். என் ஷாம் வேணும். என் ஷாமோட ஆஃபீஸ் வேணும். நான் அந்த ஆஃபீஸ்ல கொடி கட்டி பறந்தேன் ஆண்டி. நான் உள்ள என்ட்ரு ஆகிறனாலே எல்லா ஸ்டாஃப்ஸும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஆண்டி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படியாவது அவளை நான் விரட்டி அடிக்கணும். ப்ளீஸ் ஆண்டி, ஏதாவது எனக்கு பண்ணுங்க ஆண்டி. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. அவளை நான் இந்த இடத்த விட்டு எப்படியாவது நான் விரட்டி அடிக்கணும். உன்னை கோவத்தின் உச்சிக்கே கொண்டு போயிட்டாளா? உன்னை வச்சு அந்த யமுனாவை ஒரு தெரியாம ஆக்குறேன். நான் உன்னை ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன்னை வச்சு யமுனாவை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுறேன். யமுனா இந்த உலகத்தை விட்டே போகணும். அதுவும் உன் கையால தான். அவ போயிட்டானா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் ஃப்ரீயா இருக்கலாம். ஷைலு, உன் கோவத்தை நான் இன்னும் ஏற்றி விட்டு உன் கையால் அந்த யமுனா சாகணும். அப்படி செத்துட்டானா அவ பரலோகம் போயிடுவா, நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இதுதானே எனக்கு வேணும். நான் அடுத்துறேன், நடத்தி கோட்றேன்டி. நீ கவலைப்படாத ஷைலு, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல. வெயிட் பண்ண, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இங்க பாரு ஷைலு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நடந்த விஷயத்த எல்லாமே என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லு. இதுல ஏதாவது பொறி கிடைக்குதான்னு பாக்குறேன். அதை வச்சு அவளை இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே திறத்த வைக்கிறேன். சொல்லு. கண்டிப்பா ஆண்டி, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அதுல நானுமே ஒன்று ட்ரை பண்ணேன், அதையும் உங்ககிட்ட சொல்றேன். அது வேற எதுவும் இல்லை. அந்த யமுனாவோட ஃப்ரெண்டு எங்க ரிலேட்டிவான மலர், அந்த பொண்ணு தான் ஷாமோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். அந்த மலரை வச்சுதான் யமுனாவை இந்த ஆஃபீஸை விட்டு திறக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு மலர்கிட்ட நான் பேச வேண்டியது நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அவளுக்கோ இல்ல அவ கல்யாணம் பண்ணிக்க போற ராகுலுக்கோ எந்த போஸ்டிங்கும் கொடுக்கல ஷாம். ஆனா நேற்று வந்த யமுனாக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மலரோட மைண்டை நான் டைவர்ட் பண்ணியிருக்கேன். சரியான வேலை செஞ்ச ஷைலு. ஆமா, அதுக்கு மலர் என்ன சொன்னா? ஆண்டி அவ என்ன சொல்லுவா, அவளை சின்ன பொண்ணு. நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அவ மனசே மாறிடுச்சு. அவ மைண்டை நான் டைவர்ட் பண்ணிட்டேன். அதுல இருந்து அவ யமுனா கிட்ட சரியாவே பேசவே இல்லை. மார்னிங்ல இருந்து சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தவ நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் யமுனாவை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருந்தது. அவ யமுனா கிட்ட பேசவும் இல்லை. ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. அவ பாட்டு போயிட்டே இருந்துட்டா. இதை பார்த்து யமுனாக்கு முகத்துல பார்க்கணுமே, எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆண்டி. வெரி குட் ஷைலு, நீ கரெக்டான வேலையை தான் பார்த்திருக்க. அந்த மலரை வச்சு இந்த யமுனாவை விரட்டி அடிச்சிடலாம். நீ கவலையப்படாத. அந்த மலரை மட்டும் கைக்குள்ள போட்டுக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு, மலரை எப்படியாவது நம்ம வெளியில பார்த்து பேசணும். அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா ஆண்டி. அவளை நான் எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவா. ஏன்னா இப்ப அவ
நான் கீ கொடுத்த ஆடுற பொம்மை மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கேன். அதனால அவளை நான் எங்க கூப்பிட்டாலும் வருவா. ஓகே ஆண்டி, நாளைக்கு நம்ம மலரை மீட் பண்ணுவோம். சரி ஷைலு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு போ. நாளைக்கு ஈவினிங் போல நம்ம மலரை மீட் பண்ணலாம், சரியா? கண்டிப்பா ஆண்டி. முன்னாடி என்ன ஆச்சு? மார்னிங்ல இருந்து நல்லா தானே இருந்தேன், ஏன் ஈவினிங்ல ஒரு மாதிரி டல் ஆயிட்டேன்? ஆஃபீஸ்ல கேட்கலாம் தான் நினைச்சேன், ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் உங்ககிட்ட பேச முடியல. வீட்டுக்கு போயிட்டு பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா இவ்வளோ நேரம் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு கேட்டு இவ்வளோ டைம் ஆகிக்கிறாங்க. அதான் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு வந்திருக்கேன். என்னடி என்னாச்சு? ஆஃபீஸ்ல என்ன ப்ராப்ளமா? இல்ல ஷைலு எதனா உங்ககிட்ட பேசினாலா? சொல்லுடி என்னாச்சுன்னு. என்னடி என்னாச்சு? என்னம்மா? ஷாம், எனக்கு மனசு சரியில்லை ஷாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அளவுக்கு அதிகமாக சந்தோஷமா இருந்தேன். நான் அளவுக்கு அதிகமாக சந்தோஷமா இருந்தது கடவுளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இப்போ மனசு சரியில்லை, ஒரு மாதிரி ஓன அழணும் போல இருக்கு. எங்கேயாவது உட்காந்து கத்தி அழணும் போல இருக்கு. என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்போ உனக்கு மனசு சரியில்லை? ஆமா, ஆஃபீஸ்ல என்ன நடந்தது? ஷைலு எதுவும் சொன்னாலா? இங்க பாரு, அவ எது சொன்னாலும் சரி என்கிட்ட சொல்லு. அவ்வளோ என்ன சொன்னா அவ? இல்லை இல்லை, ஷைலுலாம் எதுவும் சொல்லலை, நீ கோவப்படாத. இது ஷைலு பிரச்சனையே கிடையாது, இது வேற. ஷைலு பிரச்சனை இல்லையா? வேறையா? என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, ஷைலுவால பிரச்சனைனா அதை நானே பார்த்துப்பேன். அதை உன்கிட்ட வரைக்கும் நான் கொண்டு வர மாட்டேன். அவளை சமாளிக்கிறதா ஒரு பெரிய வேலையா? அதெல்லாம் நானே சமாளிச்சிருவேன். ஆனா இது வேற. வேறனா என்னம்மா? என்னன்னு சொன்னதானே எனக்கும் தெரியும். இங்க பாருடி, நீ சந்தோஷமா இருக்கணும் தான் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஆனா இப்போ நீ வருத்தத்துல இருக்கனா? என்னம்மா, இன்னும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட். கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன், சொல்லாம இருப்பேனா? என்ன தெரியுமா இன்னைக்கு நடந்தது? நானு, நிவி, நரேனா, ராகுலனா எல்லாரும் ஒன்னா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தோமா? அது தெரியுமே, உன் கேபின்ல தான் வச்சு பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அதுக்கு என்ன? என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சா என்ன? அதெல்லாம் இல்ல, எங்களுக்குள்ளலாம் என்னைக்குமே சண்டை வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் அடுத்த செகண்டே நாங்க பேசிப்போம். இது அதெல்லாம் இல்ல, இது வேற. மலர் இருக்கால. மலரா? மலர் என்ன சொன்னா? என்ன பாரு முதல்ல, இங்க பாரு. மலர் என்ன சொன்னா? நீ சொல்லிப்பா. என்னம்மா மலர் என்ன சொன்னா? இங்க பாரு, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு. அவ எதனா சொல்லியிருந்தா அதுக்கு நம்ம வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் தட்டி விட்டு போக வேண்டியதுதானே. அதுக்குள்ள மலர் என்ன சொல்லியிருக்க போறான்? இல்ல ஷாம், அவளோட நடவடிக்கை வேற மாதிரி இருந்தது. நல்லதான் பேசி விளையாடிட்டு இருந்தோம். தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி வெளியில போனான். வெளியில போனோம், ரொம்ப நேரம் கழிச்சுதான் உள்ள வந்தாலே. ஆனா வரும்போது தண்ணி கொண்டு வரல. ஏண்டி தண்ணி கொண்டு வரலன்னு நிவி அவளை ஒரு மாதிரி பேசினான். நீ இந்த வேலை கூட செய்யறதுக்கு லாய்க்கு இல்லையடி, இன்னும் உன்கிட்ட பெரிய வேலை சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவ விளையாட்டதான் பேசிட்டு இருந்தா. அதை அவ சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஆமா எனக்கு என்ன தெரிய போகுது, எனக்கு எதுவும் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேசுறா. அது மட்டும் இல்ல, எனக்கு தலை வலிக்குது, வா ராகுல் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகுல் அண்ணாவையும் கூப்பிட்டுட்டா. ராகுல் அண்ணா அவருக்கு முகம் மாறிடுச்சு, என்ன மலர் இப்படி பேசுறாளே என்னட்டு. ராகுல் அண்ணா சொன்னாங்க, சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஷாம் அண்ணா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? வேணாம், அதெல்லாம் மாமா கிட்ட சொல்றதுக்கு யமுனா இருக்கால, இப்பெல்லாம் யமுனா சொல் பேச்சதான் மாமா கேட்குறாங்க. மாமா மட்டுமா, அங்கிள் ஆண்டி கூட யமுனா பேச்சு தான் கேட்பாங்க. அதனால நீ யமுனா கிட்டயே சொல்லிட்டு வா, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஏன்னா இப்போ யமுனா வச்சதுதானே சட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டா. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது ஷாம். என்னம்மா சொல்ற? மலர் எப்படி பேசுமா? மலர் இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. சரி, நான் என்னன்னு பாக்குறேன். இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தாண்டி நான் ஒன்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடி ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? இங்க பாரு, மலர் விஷயம்லாம் ஒன்றும் இருக்காது. நான் என்னன்னு நாளைக்கு மலர் கிட்ட பேசுறேன், சரியா? இங்க பாருடி, சொல்றேன்ல. நீ கண்டிப்பா பேசுவல்ல, மலர்கிட்ட என்னன்னு கேட்பல்ல. ஏன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டு 10-15 தடவைக்கு மேல நான் கால் பண்ணிட்டேன். ஒரு ஃபோன் கூட அவ பிக் பண்ணவே இல்லை தெரியுமா? என் ஃபோனெல்லாம் அவள் அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ இத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ஃபோனையும் அவள் எடுக்கலை, திருப்பி என்ன கூப்பிடவும் இல்லை. எனக்கு இதுவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் என்ன எதனால இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பாக நடந்துட்டேனா, இல்லை ஏதாவது தப்பாக பேசியிருப்பேனா, எனக்கு தெரியல ஷாம். பாருமா, இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. மலர் தானே, மலர்கிட்ட நான் பேசினா எல்லாம் சரியா போகும், சரியா? இங்க பாரு, நாளைக்கு அவ உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா. ஏன்னா அன்னைக்கு தலைவலியில தான் இருந்தேன், அதனால தான் என்னால பேச முடியலன்னு அவளே கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவா, சரியா? நான் இருக்கேன் வெடி, நீ என்னைக்கும் வருத்தப்பட மாட்டேடி. வருத்தப்படவும் நான் விட மாட்டேன். அழாதம்மா, சொல்றது கேளு. நீ பேசினா அவ பேசுவாள்ல. ஏன் கேட்குறேன்னா,
நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் இது வரைக்கும் பேசாம இருந்ததே கிடையாது தெரியுமா. ஆனா இப்போ வெண்ணிலா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் அன்னிலேருந்து எங்களால வெண்ணிலா கிட்ட பேசவே முடியல. எந்த கான்டாக்டும் பண்ண முடியல அவளை. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவகிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டாங்க. அதனால எங்களால் அவகிட்ட பேசவும் முடியல. சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு நினைச்சாலும் வீட்டுக்கு வந்துடாதீங்கடி, உங்களை கண்டிப்பா எங்க அம்மா அவமானப்படுத்திடுவாங்கன்னு வெண்ணிலா காலேஜ் விட்டு போகும்போதே சொல்லிட்டான். இப்போ எங்ககிட்ட இருந்து வெண்ணிலா தூரமா போயிட்டா. சரி அவ தான் போயிட்டா, நாங்க 3 பேராவது ஒத்துமையா இருக்கணுமேனு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மலர் இந்த மாதிரி பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷாம். இந்த மாதிரிலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு நாளும் நடந்ததே கிடையாது தெரியுமா. ஆனா இப்போ ஒருத்தரா தூரமா போறதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க என்னைக்குமே பிரிஞ்சிட மாட்டோம்ல, நாங்க பிரியக்கூடாது ஷாம். நாங்க எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க பிரிஞ்சிட மாட்டோம்ல, என்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பிரிஞ்சு போயிட மாட்டாங்கல்ல. நீங்க பாருடி, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. மலரும் போக மாட்டான், வெண்ணிலாவும் போக மாட்டான். நீங்க பாரு, வெண்ணிலா பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கூடிய சீக்கிரத்துல வெண்ணிலா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவ ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்டலாம் அவ எப்படி பேசுறான்னு பார்த்துட்டே இரு. அதே மாதிரி மலர் ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவ எதுவும் தலைவலியில இருந்திருப்பான், இல்ல மூட் அப்செட்ல இருந்திருப்பான். இதை நீ புரிஞ்சுக்காம நீ என்னடா இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்க பாரு, மலர் கிட்ட நான் பேசினா எல்லாம் சரியா போயிடும். மலர் எனக்கு நல்லாவே ரெஸ்பெக்ட் தருவா. நான் பேசினா கண்டிப்பா அவ கேட்பான். நான் பேசுறேன் மலர் கிட்ட, சரியாம்மா? சரிடி. ஏய், உனக்காக தாண்டி இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். சரிடி. நீ சால்வ் பண்ணி கொடுத்துருவல்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல, என் கூட இருப்பாங்கல்ல, அவங்க என்னைக்கு என்கிட்ட இருந்து போயிட மாட்டாங்கல்ல. அதெல்லாம் போக மாட்டாங்கடி என் டார்லிங். அடி அம்முக்குட்டி, உன்னை விட்டுட்டு யாராவது பிரிஞ்சு போவாங்களா? அது எப்படி போவாங்க? உன்னை விட்டுட்டு அவங்களா பிரிஞ்சு போகவும் மாட்டாங்க. இந்த ஷாம் போகவும் விட மாட்டேன். போதுமா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்பவுமே உன் கூட தாண்டி இருப்பாங்க. ஏய் இங்க பாரு, முதல்ல நான் உன்னை பார்க்கும்போது நீ தனியா தான் இருந்த. நான் அப்ப நினைச்சேன் பாவம் இந்த பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, அப்பா இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாருமே இவ்வளோ இருக்கு எனக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வேண்டி நானு. அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்று விட்டுட்டு போவாங்களா? அதெல்லாம் போக மாட்டாங்கடி. போகவும் இந்த ஷாம் விட மாட்டேன், சரியா? லவ் யூடி அம்முக்குட்டி. இங்க பாரு, சரி உன் ப்ராப்ளம் எல்லாம் நான் சால்வ் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி மாமாக்கு ஏதாவது கூட. என்ன உண்மையா தான் கேட்குறேன், ஏதாவது கூடு. நீ கூட பண்ணுதான் இந்த நைட் டைம்லயும் உன்னை தேடி வந்திருக்கேன். அம்முக்குட்டி கூடுடி, ஏதாவது ஒன்னே ஒன்று ப்ளீஸ்டி. நீ முதல்ல வெண்ணிலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, அப்புறம் மலர் என்கிட்ட பேசவே, அப்புறம் ஒன்றும் இல்லை நிறைய தரேன். ஏய், இந்த போங்கெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ ஏதாவது கொடு. நான் வேற ஒன்று காலையிலேருந்து சாரியிலேயே பார்த்து அந்த மயக்கத்திலே இருக்கேனா, அதுக்கு எனக்கு ஏதாவது வேணும். எனக்கு இப்போ ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை 100 கொடுக்கணும், கொடுத்துரு சரியா? டீல்னா டீல் தான். நீ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, அப்புறம் தான் உனக்கு நான் தருவேன். அதுக்கு முன்னாடி தர மாட்டேன், போடா. அடி அம்முக்குட்டி, ஆனாலும் நீ ரொம்ப போங்குக்காரிடி. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி? ஆமா பாவமா தான் இருக்கு, ஆனாலும் லவ் யூடா, லவ் யூ டார்லிங். இந்த உடலுக்குள் வந்த உயிருக்குள் வந்து புகுந்தவளே, அந்தி வெயிலுக்குள் அன்பு மலருக்குள் என்றும் இனிப்பவளே. என்றானே நான் தான் தேனே, தெய்வீக பந்தத்திலே நான் கண்ட சொர்க்கம் இது. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே.